அழகிரி ஒரு விதத்துல ஒத்துக்கிட்டார். சரி, இனிமே ஸ்டாலின் தான். ஸ்டாலின் இப்ப 4 ஆண்டு இருந்துட்டாரு. அடுத்த டேர்ம் இருக்கட்டும், ஒண்ணும் இல்லை. ஆனா இவர்களுக்குள்ள ஒரு பீஸ் ஃபார்முலா இருக்குது. அந்த பீஸ் ஃபார்முலா இந்த 4 வருட காலத்துல வேலை செஞ்சிருக்கு. அதனால இதுல பாத்தீங்கன்னா ஒன்னே இன்னொரு விஷயம் என்ன வருது கேட்டீங்கன்னா, ஸ்டாலினுக்கும் அழகிரி சந்திப்பு பிறகு அழகிரி ஆதரவாளர்களுக்கா பாத்தீங்களா மதுரை பெல்ட்ல நம்மளையும் கட்சியில சேர்த்துப்பாங்களா, நம்மளையும் இதுல இன்வால்வ் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்க்கறாங்க. அதை ஸ்டாலின் ஆதரவாளர்கள் விட மாட்டாங்க. ஆனா டிஎம்கேக்கு திருப்பி ஒரு மலபரிசி வேணும்னா அழகிரியோட ஹெல்ப், அழகிரியோட லாயலிஸ்ட் எடுத்துட்டா நல்லது. இதுவரையில் பாருங்க, மீன கூட்டணி ஆட்சி இருந்த போது டிஎம்கே அந்த காங்கிரஸ் தலைமையில் இருக்கிற ஆட்சியில் இருக்கும்போது டெல்லி டிஎம்கே கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இப்ப கூட்டணி ஆட்சியில மோடி அரசு 10 ஆண்டு காலமா செயல்பட்டு இருக்கு. அதனால டிஎம்கேக்கு திமுகவுக்கு டெல்லியில் செல்வாக்கு குறைந்து விட்டது. எவ்வளவு எம்பி ஜெயிச்சு போனாலும் ஒன்றும் சாதிக்க முடியல. கட்டுப்பாட்டுக்குள்ள 2 வரலாம். நீங்க கரெக்டா செயல்படுங்க, நல்ல அரசு நடத்துங்க. ஊழல் செய்பவர்கள், ஊழலில் ஈடுபடுபவர்களை ஒரேடியா விரட்டி அடியுங்கள். இதுதான் திமுகவுக்கு மறுமலர்ச்சி ஃபார்முலா. ஜோலி மல்ஹோத்ராவோட கான்டாக்ட் எப்படி ஏற்பட்டது, யாரோட சிபாரிசுல நீங்க அவங்கள கொடுத்தீங்க, இந்த கேள்வியெல்லாம் வருது இல்லை. அதை தவிர்த்துங்க, ஜோதி மல்ஹோத்ரா நம்ம புதுதில்லியில் இருக்கிற பாகிஸ்தான் தூதகத்துல அங்க இருக்கிற சில ஐஎஸ்ஐ ஆபீஷியல்ஸோட தொடர்பு இருக்கு. பல முறை பாகிஸ்தான் போயிட்டு வந்திருக்காரு ஜோதி மல்ஹோத்ரா. பாகிஸ்தான் போய் அங்க இருக்கிற யூடியூப்லாம் எடுத்திருக்காரு. அவர் அலுவலகத்தில் இருக்கிறவங்க முதல்ல தங்க கடத்தல்ல இருந்தாங்கன்னு ஒரு பேச்சு வந்தது. இந்த மாதிரி பல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது பினராயி விஜயன் அரசுக்கு எதிர்த்து. அதுல இந்த மேட்டர் பாத்தீங்கன்னா சீரியஸ் ஆகும். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார், வணக்கம். இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதன்முறையாக அவருடைய அண்ணன் மு.க. அழகிரி அவர்களை சென்று சந்திச்சிருக்காங்க. அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கும் அழகிரி அவர்களுக்கும் இடையில ஏற்கனவே மோதல்கள் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு தெரியும். முதலமைச்சராக பதவியேற்றும் 4 ஆண்டுகள் கடந்து விட்டது. இப்படியான ஒரு சூழ்நிலை தான் சந்திப்பு நடந்திருக்கிறது. அப்போ மு.க. அழகிரி அவர்களை ஸ்டாலின் சந்திப்பதற்கான காரணம், அந்த பின்னணி என்னவாக சார் இருக்கு? இல்ல ஒண்ணுங்க, இதுல பாருங்க, இதுல நிறைய பேட்சப் வேலை நடந்திருக்கு. அதுல அவங்க சிஸ்டரே இதுல நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்க சிஸ்டர் இதுல ரொம்ப இன்வால்வ் ஆகி 2 பேரையும் இது பண்ணி சமாதானம் பண்ணி ஒரு விதமான ஒரு பீஸ் ஃபார்முலா வந்துச்சு. ஏதோ நான் போர்க்களத்தில் இருக்கிற மாதிரி பேசல. ஆனா நமக்கு தெரியும், அஞ்சாத நெஞ்சம் நம்ம தளபதிக்கு 2 பேருக்கு நடுவில் பாருங்க ரொம்ப கருத்து வேறுபாடு இருந்தது. கட்சியை யார் கண்ட்ரோல் போட போறாங்க, கலைஞர் பிறகு யாரு, பல ரொம்ப கசப்பான ஒரு இது போயிருக்கு. அதுக்கு பிறகு இன்னைக்கு பார்க்கும் பொழுது அழகிரி ஒரு விதத்துல ஒத்துக்கிட்டார். சரி, இனிமே ஸ்டாலின் தான். ஸ்டாலின் இப்ப 4 ஆண்டு இருந்துட்டாரு. அடுத்த டேர்ம் இருக்கட்டும், ஒண்ணும் இல்லை. ஆனா இவர்களுக்குள்ள ஒரு பீஸ் ஃபார்முலா இருக்குது. அந்த பீஸ் ஃபார்முலா இந்த 4 வருட காலத்துல வேலை செஞ்சிருக்கு. அதனால இதுல பாத்தீங்கன்னா ஒன்னே இன்னொரு விஷயம் என்ன வருது கேட்டீங்கன்னா, ஸ்டாலினுக்கும் அழகிரி சந்திப்பு பிறகு அழகிரி ஆதரவாளர்களுக்கா பாத்தீங்களா மதுரை பெல்ட்ல அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, மதுரையில் இருக்கிற நிர்வாகிகள் யார் அழகிரிக்காக ரொம்ப லாயலா இருக்கிறவங்க அவங்கள தள்ளி வச்சுட்டாங்க. அவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, இதுக்கு பிறகு நம்மளையும் கட்சியில சேர்த்துப்பாங்களா, நம்மளையும் இதுல இன்வால்வ் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்க்கறாங்க. அதை ஸ்டாலின் ஆதரவாளர்கள் விட மாட்டாங்க. ஆனா டிஎம்கேக்கு திருப்பி ஒரு மலபரிசி வேணும்னா அழகிரியோட ஹெல்ப், அழகிரியோட லாயலிஸ்ட் எடுத்துட்டா நல்லது. இதோ கட்சிக்குள்ள மற்ற கருத்து இருக்கும், இவங்களெல்லாம் எடுத்துக்காதீங்க, அவர் தான் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டாரு அழகிரி, இனிமே என்ன. ஆனா ஒண்ணுங்க, இது நல்ல டிசிஷன். போய் சந்திச்சாரு. 4 ஆண்டு காலம் பிறகு நீங்க சொல்றீங்க அந்த சந்திப்பு நல்ல சந்திப்பு. அவர் வீட்டில் அவர் லஞ்ச் பண்ணியிருக்கார் போல. அங்க சாப்பிட்டு விட்டு தான் பிறகு இந்த இதுக்கு மாநாடுக்கு வந்திருக்காரு. அதெல்லாம் நல்ல இதுங்க, நல்ல இது ஒரு நல்ல. ஆனா அதே நேரத்தில் அழகிரி ஆதரவாளர்கள் எதிர்பார்ப்பது அது நடக்குமா, அது சாத்தியமா, அந்த ஒரு கேள்வி வருது சார். இப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துக்கு எந்த ஷா வந்தாலும், எத்தனை முறை வந்தாலும், டெல்லியில இருந்து தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. டெல்லியில இருந்து திமுக எந்த விஷயத்துல சார் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்துகிட்டு இருக்காங்க சார்? இல்ல அவங்க
அதாவது நீங்க கேட்பது யார் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்காங்க? தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறதா அல்லது டெல்லி இருக்கிறதா சார்? இதுவரையில் பாருங்க, மீன கூட்டணி ஆட்சி இருந்த போது டிஎம்கே அந்த காங்கிரஸ் தலைமையில் இருக்கிற ஆட்சியில் இருக்கும்போது டெல்லி டிஎம்கே கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இப்ப கூட்டணி ஆட்சியில மோடி அரசு 10 ஆண்டு காலமா செயல்பட்டு இருக்கு. அதனால டிஎம்கேக்கு திமுகவுக்கு டெல்லியில் செல்வாக்கு குறைந்து விட்டது. எவ்வளவு எம்பி ஜெயிச்சு போனாலும் ஒன்றும் சாதிக்க முடியல. நீங்க காங்கிரஸ்ல ராகுல் காந்தியை பிரதமராக்குன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்து ஆரம்பிச்சீங்க உங்க இதுல. 2014 போச்சு, 19 போச்சு, 24 வந்தாச்சு. ராகுல் காந்தி பிரதமர் ஆற மாதிரி இப்போதைக்கு தெரியல. 29 வரல எவ்வளவு காத்திருக்க போறாரு ஸ்டாலின் ஐயா நமக்கு தெரியல. ஆனா ஒண்ணு நிச்சயங்க, ஸ்டாலின் போல தலைவர்களுக்கும் நல்லா தெரியும், இனிமே காங்கிரஸ் இனிமே தலை தூக்க முடியாது டெல்லியில. அதுக்கு வேணுங்கிற, ஏன்னா அதுக்கு வேண்ட ஒரு இதுவே இல்லை, ப்ரிப்பரேஷனே இல்லை கட்சியில். அது அது பார்த்துட்டாரு ஒன்று. ரெண்டாவது, திமுகக்கு என்ன பிரச்சனை எங்க வருதுன்னா, மோடி அரசு கீழே கண்ட்ரோல் பண்றதை விட அவங்க என்ன சொல்றாங்க, இது பாருங்க இதெல்லாம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸுங்க, இதுல நீங்க ஃபண்ட்ஸ் எவ்வளவு எல்லாம் உங்களுக்கு இருக்குதோ எடுத்துக்கோங்க, அதை ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, நல்லா செலவிடுங்க, தமிழ்நாடு வளர்ச்சிக்காக என்ன தேவை நாங்க கொடுக்க தயார். இந்த பிரதமர் பல முறை சொல்லிட்டாரு. ஆனா அதே நேரத்தில் ஊழல கட்டுப்பாடு கொண்டு வாங்க. பாருங்க, பல கோடி ரூபாய் மத்திய அரசு எப்ப கொடுத்தாலும் பாருங்க ஒண்ணு நிச்சயங்க, ஒரேடியா அந்த தொகை வராது. ஆனா நீங்க அதை பணத்தை நல்ல முறையா செலவழிச்சு அது கம்ப்ளைன்ஸ் ரிப்போர்ட்டும் கொடுக்கணுங்க, ஆடிட் கம்ப்ளைன்ஸ். இது இவ்வளவு பணம் வந்துச்சு, இவ்வளவு பண்ணியிருக்கோம், இவ்வளவு அழகாக நம்ம செலவு, இதெல்லாம் நம்ம சாதிச்சிருக்கோம். அந்த சாதிச்ச பட்டியலே இல்லைங்க, லிஸ்டே கிடையாது. எந்த சென்ட்ரல் ஸ்கீம்ல கூட ஒரு கொஸ்டின் மார்க் வருது, ஒழுங்கா செலவிச்சாங்களா இல்ல இது பணம் போயிடுச்சா. அதனால்தான் கட்டுப்பாடுக்கு இல்லாதது இதுதான் கட்டுப்பாட்டுக்குள்ள 2 வரனால நீங்க கரெக்டா செயல்படுங்க, நல்ல அரசு நடத்துங்க, ஊழல் செய்பவர்கள் ஊழலில் ஈடுபடுபவர்களை ஒரேடியா விரட்டி அடியுங்கள். இதுதான் திமுகவுக்கு மறுமலர்ச்சி ஃபார்முலா. சார், இப்போ ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த ஜோதி மல்கோத்ரா தெரியும், யூடியூபர். இவங்க வந்து பாகிஸ்தானுக்கு உளவாளியாக செயல்பட்டாங்க, சைனாவுக்கு சென்று வந்தாங்க, அங்கும் உளவாளியாக செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி விசாரணை வலயத்துக்குள்ள இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலை தான் கேரளா பாஜக தலைவர் சுரேந்திரன் அவர்கள் ஒரு அதிர்ச்சியான தகவல்களை முன் வச்சிருந்தாங்க. கேரளாவில் கண்ணூர்ல கேரளா சுற்றுலாத்துறை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு நிகழ்ச்சியில ஜோதி மல்கோத்ரா கலந்துக்கிறாங்க. இந்த சுற்றுலாத்துறை அமைச்சர், இந்த சுற்றுலாத்துறை தான் முழு செலவையுமே ஏத்துக்கிறாங்க. ஜோதி மல்கோத்ராவுக்கான செலவை முழுவதுமாக கேரளா சுற்றுலாத்துறை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த துறையுடைய அமைச்சராக இருப்பவர் கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்களுடைய மருமகன் மாப்பிள்ளை முகமது ரியாஸ் அவர்கள் இருக்காங்க. சோ தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இது ரொம்ப சீரியஸ் மேட்டருங்க. பாருங்க, உங்க கேரளா டூரிசம் தரப்புல இருந்து அவங்கள அழைப்பு இது கொடுப்பது, அவங்க செலவை இது பண்ணுவது. ஆனா ஒண்ணுங்க, அவங்க பாப்புலர் யூடியூபர், அவங்க பாப்புலரா இருக்கலாம். ஆனா நீங்க யாரை கூப்பிடுறீங்க, என்ன கூப்பிடுறீங்க, உங்களுக்கு எப்படி கேரளத்துல இருந்து எப்படி அந்த ஹரியானா யூடியூபரை பத்தி தெரிஞ்சிச்சு, ஜோலி மல்ஹோத்ராவோட கான்டாக்ட் எப்படி ஏற்பட்டது, யாரோட சிபாரிசுல நீங்க அவங்கள கொடுத்தீங்க, இந்த கேள்வியெல்லாம் வருது இல்ல. அதை தவிர்த்துங்க, ஜோதி மல்ஹோத்ரா நம்ம புதுதில்லியில இருக்கிற பாகிஸ்தான் தூதகத்துல அங்க இருக்கிற சில ஐஎஸ்ஐ ஆபீஷியல்ஸோட தொடர்பு இருக்குது. பல முறை பாகிஸ்தான் போயிட்டு வந்திருக்காரு ஜோதி மல்ஹோத்ரா. பாகிஸ்தான் போய் அங்க இருக்கிற யூடியூப்லாம் எடுத்திருக்காரு. பெஹல்காம் சம்பவம் பிறகு கூட யூடியூப் போட்டிருக்காங்க. அப்ப இவ்வளவு அவங்கள அங்க இருக்கும் பொழுது இப்படி கேரளா டூரிசம் அவங்கள இது பண்ணாங்க. என்ன கேட்டீங்கன்னா, கேரளா அரசு இந்த ஒரு என்கொயரி போடணும். எங்கேயோ ஒரு இடத்துல பாருங்க ஏதோ இடிக்குது. சார், இது இப்போ கேரள அரசாங்கத்துக்கு அங்க இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்துமா சார்? இல்ல, ஆபத்து இல்லைங்க. இப்ப பாருங்க, அங்கே தேர்தல் வரப்படுது, ஆபத்து இல்ல. இப்ப கம்யூனிஸ்ட் ஆட்சியில இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ், அதாவது பாகிஸ்தானுக்கு அனுகூலமா வேலை செயல்படுவர்கள், ஐஎஸ்ஐ நெட்வொர்க்ல இருக்கிறவங்க, இஸ்லாமிய தீவிரவாதிகள், இந்த தொடர்புகள் எல்லாம் எப்படி அந்த அரசு கட்டுக்குள் ஏன் கொண்டு வரவில்லைன்னு ஒரு கேள்வி திருப்பி திருப்பி கேரள அரசை பொறுத்து மட்டும் வந்துட்டு இருக்கு. அதுல பினராயி விஜயன் பாருங்க, அவரோட என்ன அரசியல் பாருங்க, ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி, ஆனா சொந்த மாப்பிள்ளையும் அமைச்சரா இருக்காரு. இங்க தமிழ்நாட்டில் என்னன்னா, நம்ம ஃபாதர் அண்ட் சன், ஃபாதர் சிஎம், சன் டெபுட்டி சிஎம். அங்க பாத்தீங்கன்னா ஃபாதர் இன் லா சிஎம்,
சன் இன் லா மினிஸ்டர். அடுத்து என்ன பேசுறாங்கன்னா, அவர் ரியாஸ் ஒரு நாளைக்கு கேரளா முதல்வர் ஆயிடுவார்னு. இது கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறுல இது ஒரு அதிசயமான விஷயம். இது குடும்ப அரசியல் வந்துருச்சு அங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டியில. பேருக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி, ஆனா நடப்பது குடும்ப அரசியல். அதனால என்ன ஒரு கேள்வி வருது சிவா சார், நீங்க ரொம்ப நல்ல விஷயத்தை எடுத்திருக்கீங்க. என்னன்னா, எல்லா தலைவர்களும் இப்ப இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பாருங்க. ஏன்னா ஜோதி மல்ஹோத்ரா கர்னால் ஹரியானால இருக்கிறவங்க, அவங்கள பத்தி எப்படி கேரளத்துல தெரிஞ்சது? அவங்க மலையாளத்திலேயோ யூடியூப் போடல. எத்தனையோ யூடியூபர்ஸ் இருக்காங்க, மலையாள யூடியூபர்ஸ் இருக்காங்க. கேரளாலே ஆங்கிலத்தில் செய்பவர்கள் இருக்கிறார்கள், ஹிந்தியிலும் செய்பவர்கள் இருக்கிறார்கள். அவங்களெல்லாம் ஏன் கூப்பிடல? இவங்களை கூப்பிட வச்சது யாரு? என்ன தொடர்பு, என்ன கனெக்ஷன்? இதெல்லாம் போப்போ கேள்வி வரும் சார் சிவா சார். இதை நீங்க இது பண்ண முடியாது. அதை தவிர்த்து பாருங்க, பினராயி விஜயனுக்கு எதிர்த்து பல குற்றச்சாட்டுகள். அவர் அலுவலகத்தில் இருக்கிறவங்க முதல்ல தங்க கடத்தல்ல இருந்தாங்கன்னு ஒரு பேச்சு வந்தது. இது மாதிரி பல இது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது பினராயி விஜயன் அரசுக்கு எதிர்த்து. அதுல இந்த மேட்டர் பாத்தீங்கன்னா சீரியஸ் ஆகுது. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா சார், வணக்கம்.